பயாலஜி தியரியே ரொம்ப சிரமமாக இருக்குன்றான். கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக்கா ஐயோ எனக்கு சிரமம், நான் சிபிஎஸ்சியில் படித்தேன், என்னால் மனப்பாடமாக பண்ண முடியாது அப்படின்னு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் சொல்லிகிட்டே தான் இருக்கான். மெத்தட் இருக்கு புதுசாக, நீங்கள் டோன்ட் ட்ரை எனி நியூ மெத்தடு. யூ ஹேவ் டு ஃபாலோ த சேம் பேட்டர்ன். திருப்பி மாற்றி போட்டால் வரவே வராது, ஓப்பனே ஆகாது. வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நமக்கு இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் சார் 2025 வந்து அப்ளிகேஷன் கொடுத்து முடிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ எவ்வளோ சார் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லையே, நீங்கள் சொன்னது தப்பாக இருக்கே சார் அப்படின்னு கேட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகலாமா? ஓகே, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 8 சென்டர் வச்சுருக்கோம். என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் வந்து கொடுக்குறோம். நம்மளதில் வந்து மெயினாக வந்து வி ஆர் ஃபோக்கஸிங் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம். 6லேருந்து 10க்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு. நான் நேற்று பார்க்குறப்ப ஒரு அகாடமிஷியன் அவர் வந்து ஒரு ஸ்கூலில் ரன் பண்ணுறாரு. யாரை பார்த்தாலும் ஃபவுண்டேஷன்றாங்க, ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்காத ஃபவுண்டேஷனில் சொல்லி கொடுத்துட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசினார். பட் அவர் சொல்கிறது கரெக்டு தான். ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்காதனால தான் நாங்கள் சொல்கிறோம். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன். ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தா எதுக்கு கோச்சிங் சென்டரில் திருப்பியும் வந்து பசங்க வர போகிறாங்க, டியூஷன் சென்டருக்கு ஏன் போக போகிறாங்க? ஸ்கூல் சரியா இல்லை, ஸ்கூலில் வந்து கொடுக்கக்கூடிய கண்டென்ட் சரியா இல்லை, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கரெக்டாக பசங்களுக்கு ஃபோக்கஸ்டு ஆகலை. எவ்வளோ தான் வந்து ஒரு குழந்தை 6லேருந்து 10 முடிச்சுட்டு 11th 12th முடிச்சுட்டு எந்த ஸ்கூலில் வந்து ஒரு கோச்சிங் சென்டர் போகாமல் ஒரு குழந்தை வந்து சீட்டு வாங்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டால் அவர் சொன்னார். போனார். நீங்கள் வேணும்னா தமிழ்நாடு எஜுகேஷன் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க ஒரு பையனை வச்சு. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா சின்சியராக செல்ஃப் ஸ்டடி பண்ணி எடுத்தான். ஸ்கூலில் சொல்லி கொடுத்து எடுக்கல. அகைன் அவரே வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்கிறார், செல்ஃப் ஸ்டடி பண்ணி எடுத்திருக்கான் பையன், வேணா பாருங்கள், கோச்சிங் சென்டரே போக வேணாம் அப்படின்னு. கோச்சிங் சென்டரே போகாமல் எத்தனை பேர் ஐஐடியில் சீட்டு வாங்கினாங்கன்னு சொல்லுங்கள்? 1000ல் 18,000ல் ஒரு சீட்டு 2 சீட்டு வேணா இருக்கலாமே தவிர மற்றவங்க எல்லாமே கோச்சிங் சென்டர் தான் போய் எடுத்திருக்காங்க. அப்போ ஸ்கூல் என்ன பண்ணுது அப்படின்றத கொஸ்டின் மார்க்கை அந்த எஜுகேட்டருக்கு வைக்கிறேன். அது யாருன்றதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க, சரியா? அப்போ இந்த ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் வந்து என்னன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு 6ஆம் கிளாஸில் என்ன படிக்கணுமோ அதை படிக்கணும், அவ்வளோதான். என்ன டீச்சர் சொல்லித்தரணுமோ அதை சொல்லி கொடுத்துருக்கணும். அது குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத வந்து டீச்சர் வந்து செக் பண்ணக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி டீச்சருக்கு தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய வேகத்தில் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, புரிஞ்சுதா புரியலன்றது தெரியல. டெஸ்டிங் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ வந்து எஜுகேஷனில் வந்து ஒரு டெஸ்ட் கொடுக்குறாங்க, கடன்னு முடிக்கிறாங்க, அசஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அந்த குழந்தை எப்படி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு தகுதி இருக்கா, ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, அதுதான் பேஸு. அதில் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த குழந்தை அந்த எக்ஸாம் வந்து ஆன்சர் பண்ணிச்சா இல்லை எப்படி ஆன்சர் பண்ணிச்சா அப்படிலாம் தெரியாமல் மார்க் வந்துச்சு, ஓகே ப்ரொமோட்டட், இப்படி தான் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடி போகிறப்ப 11th 12th வரப்போ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? கிட்டத்தட்ட 2007 இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஆனால் அந்த குழந்தை ஒரு ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டோ இல்லைனா சிபிஎஸ்சி போர்டில் கூட படிச்சுட்டு 11th வரப்போ ஒரு ப்ராப்ளம் போட்டால் சால்வ் பண்ண முடியல, ஏன்னா லேக்கிங் பேசிக்ஸ். அதனால தான் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணாமல் முடியாததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு. ஏன்னா வி ஆர் நாட் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் த க்ரீம் ஸ்டூடெண்ட். நம்ம க்ரீம் ஸ்டூடெண்ட்டெல்லாம் எடுத்து ஃபில்டர் பண்ணி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் கொடுக்குறாங்களா நிறைய இன்ஸ்டியூட், அந்த மாதிரி நம்ம கிடையாது. 4 லட்சம் பேரை ட்ரைன் பண்ணுவாங்க, ஒரு 1000 பேர் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வாங்கிட்டு பெருசாக நாங்கள் தான் ஏஆர் போட்டோம் அப்படின்ட்டு வந்து மற்ற இன்ஸ்டியூட்டில் சொல்லி கொடுத்த குழந்தைங்களே இந்த இன்ஸ்டியூட்டில் சொல்லி கொடுத்த குழந்தைங்க எடுத்துகிட்டு வச்சு ரேங்க் போடுறாங்களா, அந்த மாதிரியான இன்ஸ்டியூட் நம்மளது இல்லை. நார்மல் ஸ்டூடெண்ட்டையும் நம்ம சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய அப்ளேட் பண்ணி சீட்டு வாங்க வைக்கிறோம். பார்த்திங்கன்னா வி ஆர் நாட் டார்கெட்டிங் ஆல் இண்டியா ரேங்க், வி ஆர் டார்கெட்டிங் த சீட்ஸ். அந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு நார்மல் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வரப்போ அந்த குழந்தை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறது. டீச்சர் கூட பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை, ஆனால் அந்த குழந்தை ஸ்ட்ரகிள் பண்ணுறதுனால அந்த குழந்தைய வந்து அப்லிஃப்ட் பண்ணி கொண்டாட முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன் ஃபவுண்டேஷன் பண்ணுறோம் ஸ்கூல்லலாம் கேட்குறாங்களா? நிறைய ஸ்கூலில் கூட தான் ஃபவுண்டேஷன் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலே ஏன் வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்தா ஏன் அகைன் வந்து அந்த ஸ்கூலில் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் கொடுக்கணும்? தேவையே இல்லை. அப்போ அந்த ஸ்கூலில் வந்து கரெக்டாக பண்ணலை அப்படின்றது தான் அகைன் வந்து என்னுடைய மெயின் வந்து கன்சர்னாக இருக்குது. ஸ்கூலில் நல்லா சொல்லி கொடுத்துறாங்கன்னா எங்கள் மாதிரியான ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸே தேவையே கிடையாது. அப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 11th and 12th வரப்போ இல்லைனா +2 முடிச்சுட்டு ரிப்பீட் டெஸ்ட் பண்ணுறேன்னு வராங்க சில குழந்தைங்க. 1 இயர் நீட்டு படிக்கிறேன், 1 இயர் வந்து நான் ஐஐடி போகணும், அட்லீஸ்ட் என்ஐடினா போகணுன்னு வராங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து டீச்சர் சொல்லி கொடுக்குறப்ப, சார் இப்போ தான் சார் நான் படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றான் குழந்தை.
அப்போ எப்படி அந்த குழந்தைக்கு வந்து +2 முடிச்ச குழந்தைக்கு 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோமா? காலத்தே பயிர் செய்யன்றாங்களே, எந்த டைமில் அந்த குழந்தை படிக்கணுமோ அந்த குழந்தை அந்த டைமில் அதை படித்து தெளிவு பண்ணிட்டான்னா ஹையர் ஸ்டடி வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை பண்ணிட போகுது. அதில் தான் நான் சொன்னல 20,000 சீட்டு 18,000 சீட்டு வந்து ஐஐடியில் இருக்குன்னா 2 குழந்தை தான் செல்ஃப் ஸ்டடியில் பண்ணியிருக்கணும். அந்த குழந்தை 6லேருந்து படிக்கிற டைமில் கரெக்டாக படிச்சுட்டு வந்திருக்கும், செல்ஃபாக படிச்சுட்டு இருக்கோம், ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான், எக்ஸாமுக்கு தனியாக ரெடியாக இருப்பான், பண்ணியிருப்பான். கரெக்டா? அப்போ அதை தான் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். 6லேருந்து 10 யாரெல்லாம் இந்த பேரண்ட் பார்த்துட்டு இருக்கீங்களோ தயவு செய்து ஆர்ஜேஆர் அகாடமியோட ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் நீங்கள் 1 வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு சொல்கிறாங்க, அருமையாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எங்கள் ஸ்கூலில் கூட சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் இங்கே சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ்லாம் வந்து எனக்கு புரிஞ்சுதான்னு 10 வாட்டி கேட்குறாங்க, புரியலன்னா இன்னொரு வாட்டி சொல்லி தராங்க. அந்த பேசிக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கான்னு பார்க்குறாங்க. என்னால் பையன் சொல்கிறேன், நான் எழுதி பார்த்து தான் ஆன்சர் பண்ணுவேன், ஆனால் ஆர்ஜிஆரில் வந்து ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணது மைண்ட்லேயே நான் வந்து டக்குன்னு சொல்லி ஆன்சரை சொல்கிறேன் அப்படின்ற. அப்போ பாருங்கள், ஒரு 2 மாதத்துல இந்த இம்பாக்ட் குழந்தைக்கு கிரியேட் பண்ணுதுன்னா ஒரு 8 மாதத்துலேருந்து 10 மாதம் அந்த குழந்தை 1 வருஷம் எங்ககிட்ட இருந்தது, ஒரு 5 வருஷம் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக கிரியேட்டிவ் வந்து திங்கிங் வந்து எங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதனால தான் இந்த ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் வந்து ஆர்ஜிஆர் அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? அதுக்கப்புறமா இந்த ரெகுலராக 11 and 12 படிக்கிறப்ப ஜிஇ நீட்டுக்கு படிக்கணும் அப்படின்றது ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இதில் 2 விதமான ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஒன்று, குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் கிளாஸ் இல்லை சண்டே கிளாஸஸ் வந்தாங்கன்னா 11 and 12 நம்ம பண்ணுறோம். ஆனால் இதில் நிறைய ட்ராப் அவுட்ஸ் இருக்குது. உண்மை சொல்கிறேன், பேரண்ட்டுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு வந்து ஃபீஸை பே பண்ணுறாங்க, குழந்தை வந்து படிச்சிடும் அப்படின்ட்டு. நான் சொன்ன மாதிரி இந்த பேசிக் வந்து ஸ்ட்ராங் இல்லாதனால குழந்தை ஸ்கூலுக்கும் இதுக்கும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் நிறைய ட்ராப் அவுட்ஸ் இருக்குது. ஒரு 100 பேர் சேர்றான்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் இயர் 50% ட்ராப் அவுட், செகண்ட் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 3 மாதம் போகும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஸ்கூலில் போர்ஷன் பிடிச்சி ரிவிஷன் அப்படின்னு வச்சுங்க. மீதி இருக்க 50 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 47% வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் அவுட். 3 பேர் தான் என்ன பண்ணுவான், தடுமாறி லீவ் போட்டுருவான். யாருன்னா ஒருத்தர் தான் தேர்வான் அந்த லாஸ்ட்டில். அப்போ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஃபுல்லாக 11 and 12 அடிஷ்னலாக இந்த கிளாஸ் எடுத்துக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதுலேயும் டெடிக்கேட்டடாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு குழந்தை எது ரெடியாக இருக்கும் அந்த குழந்தை வந்து ஜெயிச்சிருது. அதுக்கு ஜெயிக்கிறதுக்கு அந்த பதமாக இருக்கிறதுக்கு நம்ம மோட்டிவேஷன் வந்து போத் ஆங்கிள் பேரண்ட்கிட்டையும் தேவைப்படுது, ஸ்கூல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணணும், ரெண்டாவது இங்கே வர அகாடமிக்ஸ்லையும் பண்ணணும். அது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு வந்து ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லையா, இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது குழந்தை கஷ்டமாக இருக்கா, நாங்கள் என்ன சிபாரிசு பண்ணுறோம்னா 2 வருஷம் எங்ககிட்ட வந்துருங்க, எந்த ஸ்கூல்லாம் சேர்ந்துங்க, உங்களை டார்ச்சர் பண்ணாத ஸ்கூலாக, டென்ஷன் பண்ணாத ஸ்கூலாக, கரெக்டாக டைமுக்கு அனுப்புகிற ஸ்கூல்ஸாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இல்லையா, என்ஐஓஎஸ் சிஸ்டம் இருக்குது. 2 வருஷம் 10th முடிச்சா 2 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 12th எக்ஸாம்ஸ் எழுதி நம்மளுக்கு தேவையான சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் வேணுமோ அதை எழுதிக்கலாம். நம்ம ஜேஇக்கோ நீட்டுக்கோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற சிஸ்டம் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். வி ஆர் நாட் ரெக்கமெண்டிங் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணிக்கோப்பா, என்கிட்ட வந்து ஃபுல் டைமில் வந்து படிச்சுக்கோப்பா, ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் கொடுத்துருவாங்க, ஸ்கூலில் வந்து ப்ராக்டிக்கல் கொடுத்துருவாங்க, ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டுட்டு போய் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வந்துடலாம், அங்கே வந்து சர்டிஃபிகேட்டில் அந்த ஸ்கூலில் படித்தேன்னு கொடுத்துருவாங்க, நான் வந்து தனியாக நடத்திக்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரியல கவர்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா அப்படின்ட்டு. கவர்மெண்ட் சொல்லுது எந்த ஸ்கூல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணக்கூடாது, வி ஆர் நாட் என்டர்டைன் இன்சைட் த ஸ்கூல் கேம்பஸ் வந்து ஐஐடி ப்ரோக்ராமோ ஜேஇ ப்ரோக்ராமோ நடத்தக்கூடாது, நீட்டுக்கு ப்ரோக்ராமோ. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 70% ஆஃப் த ஸ்கூல் தே ஆர் கண்டக்டிங் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். காலையில் ஸ்கூல் எடுக்கிறாங்க, மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுக்குறாங்க, அது ஒரு ப்ரோக்ராம். அது இல்லாமல் பசங்களை இங்கே ஸ்கூலில் என்ரோல் பண்ணிடுறாங்க, ஒரு கோச்சிங் சென்டரில் எடுத்துன்னு போய் அந்த பசங்களை போட்டு ஸ்கூலுக்கு அட்டண்டன்ஸை மட்டும் கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் நியாயமா அப்படின்றது தெரியல. அதனால we are not recommending that kind of product. 11 and 12 ஸ்கூல் படிச்சுக்கோ, ஸ்கூலுக்கு ஓரளவுக்கு ஸ்கூலில் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க, ஆனால் உனக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் சொல்லிக் கொடுக்குற ஸ்கூலாக இருந்து எங்ககிட்ட 11 and 12 படிக்கிறப்ப நீட்டுக்கோ ஜேஇக்கோ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா நம்ம வந்து we are giving the guarantee நல்லா மார்க் எடுக்க முடியும் அந்த ப்ரோக்ராம். இல்லையா 11 and 12 ஸ்கூலுக்கு படிச்சுக்கோப்பா, தேவையில்லாமல் எதுக்கு தேவையில்லாமல் ப்ரெஷர், முடிச்சுட்டு வா, 1 year ட்ராப் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஐஐடி போகணும் எனக்கு ஆசையாக இருக்குது சார், என்ஐடி ஜாயின் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது சார், 11th 12th நான் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருந்தேன், எனக்கு பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லை, 1 year நான் வெயிட் பண்ணி டெடிக்கேட்டடாக பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். 4 வருஷம் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் குப்பை கொட்டிட்டு வெளியில் வரப்போ 15,000 20,000 30,000 சேலரிக்கு நான் வந்து தலைகீழ நிற்கணும், அதுக்கு நான் 1 year ட்ராப் பண்ணால் கூட பரவாயில்ல, எனக்கு வந்து அட்லீஸ்ட் என்ஐடியோ IIITயோ இல்லைன்னா ஐசரில் போய் படிக்கிறதுக்கோ இல்லை ஐஏஎஸ் போய் படிக்கிறதுக்கோ இல்லைனா ஐசெட்டில் படிக்கிறதுக்கோ நான் பரவாயில்ல ட்ராப் பண்ணி கூட படிக்கிறேன், ஏன்னா ஆவரேஜ் சேலரி 24 lakhs வருது அப்படின்றாங்க. ஏன் நான் அதுக்கு வந்து முயற்சி பண்ணக்கூடாது? நான் 6 லட்சம் 7 லட்சத்துக்கு படித்து முடிச்சுட்டு தலைகீழ நின்றுட்டு இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 14 to 24 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் கிடைக்குதுன்னா நான் அதுக்கு 1 year வெயிட் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னு தயாராக இருக்கக்கூடிய இன்றைக்கி நிறைய பேரண்ட் வந்து அவேர்னஸ் வந்துருச்சு. நீட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஜேஇயை பற்றி பேசாமல் இருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஜேஇயை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. யூடியூப்பில் கூட நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஐஐடிக்கான ஸ்டாண்டர்ட் என்ன, என்ஐடிக்கான ஸ்டாண்டர்ட் என்ன, இந்த மாதிரியான சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட பங்களிப்பு எப்படி இருக்குது, குழந்தைங்க முடிச்சுட்டு வந்தாங்கன்னா என்ன மாதிரி அவங்க ஷைன் பண்ணுறாங்க,
என்ன மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸில் கொடுக்குது. நிறைய இடத்துல வந்து பிரைவேட் காலேஜஸில் கேம்பஸ்ன்னு போட்டு 1 கோடி கொடுத்தேன்னு போடுறான். எத்தனை பேருக்கு கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் கொடுத்துருப்பான், 15,000 பேர் படிச்சிருப்பான். அப்போ 100% பிளேஸ்மெண்ட்னு கொடுத்துருப்பான். எந்த 100% பிளேஸ்மெண்ட் விச் குரூப் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து பிரித்து மேய்ஞ்சி பார்த்தோன்னா அதெல்லாம் வந்து உண்மை இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம உண்மையே போகணும் அப்படின்னா இந்த 1 இயர் ட்ராப் பண்ணி ரிப்பீட் பண்ணலாம். நீட்டுக்கும் சரி, ஐஐடி போகிறதுக்கு, ஜெஇ மெயின், ஜெஇ அட்வான்ஸுக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கேன், என் நாலேஜை நான் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா வி ஆர் கிவிங் த கிராஷ் கோர்ஸ். ரைட்டா? கிராஷ் கோர்ஸ் வந்து ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் 12th முடிச்சதுக்கப்புறமா என்ன சப்போஸ் ஜெஇ எக்ஸாம்ஸ் மெயின் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு 5 நாள் 6 நாள் டைம் இருக்கும். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் நம்ம கிராஷ் கோர்ஸ் கொடுக்குறோம் ஜெஇ மெயினுக்கு. தென் வந்து நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 டேஸ் டைம் இருக்குது. அதுக்கான கிராஷ் கோர்ஸ் இருக்குது. இந்த கிராஷ் கோர்ஸில் வந்து உள்ளே போயிட்டு மார்க் எடுத்துகிட்டு போக முடியுமானா ஃபியூ இயர்ஸ் பேக்கு பசங்க கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 593, 580, 600 வாங்கினவங்களாம் இருக்காங்க. அப்போ போனாங்க. அந்த டைமில் 600க்கு பிசிக்கெல்லாம் சீட்டு கிடச்சிது. இன்றைக்கி 618க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்கல. அப்போது கிராஷ் கோர்ஸ் வரவங்க ஏற்கனவே 11 and 12 நீட்டு படிச்சிருக்கணும். இல்லைன்னா சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக நூக் அண்ட் கார்னரில் எது கேட்டாலும் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்ளிகேஷன் ஸ்கில் இருக்கணும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி இருந்தாங்கன்னா இங்கே வந்து டீச்சர் வந்து அந்த சொல்லக்கூடிய ப்ராப்ளத்தை பார்த்துக்கிட்டு ப்ரீவியஸ் இயர்ஸில் எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற இது தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம்ஸ் எழுதி பழகினாங்கன்னா கண்டிப்பாக மார்க் வாங்க முடியும். பட் அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் அந்த குழந்தைங்க இருக்கா அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் குழந்தைங்க இருந்தால் ஏற்கனவே நல்லா ப்ரிப்பேர்டாக அவங்க வந்து தயாராக இருப்பான். அவன் மார்க் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருப்பான். இந்த மாதிரி கிராஷ் கோர்ஸ்க்கு வர மாட்டாங்க. அப்போ கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு தான். நிறைய பேர் வந்து சொல்கிறாங்களா கிராஷ் கோர்ஸ்லேயே மார்க் வாங்க வைக்கணும், நான் வந்து 10 லட்ச ரூபாய் தரேன், யாருந்தனா இன்ஸ்டியூஷனை சொல்லுங்கள், நான் கிராஷ் கோர்ஸில் மார்க் வாங்க வைக்கிறேன்னா சான்ஸே கிடையாது. தலை கீழே நின்னா கூட எந்த இன்ஸ்டியூஷன்லையும் கிராஷ் கோர்ஸில் மார்க் வாங்க வைக்க முடியாது. பட் வி ஆர் கிவிங் கோர்ஸ். ஏன் நீங்கள் கொடுக்குறீங்க? அப்போ காசு வேஸ்ட் ஆகுது இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ரிப்பீட்டர்ஸ் யாருன்னா ஜாயின் பண்ணோம்னா கிராஷ் கோர்ஸ் ஃப்ரீயாக எடுத்துட்டுங்க, ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி தான் நம்ம சொல்கிறோமே தவிர கிராஷ் கோர்ஸ்க்கு தனியாக நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணால் உங்களால் வந்து மார்க் வாங்க முடியுன்ற கேரண்டி நம்ம கொடுக்கல. ரைட்? ஏன் ஃபால்ஸ் கேரண்டி கொடுக்கணும்? பட் நம்ம கொடுக்குறோம். எப்போ கொடுக்குறோம்? 1 இயர் வெயிட் பண்ணி ஸ்பெஷல் பேட்சில் படிச்சிங்கன்னா ஒரு வருஷம் எங்கள் டீச்சர்ஸ் கூடயே இருந்து கற்றுக் கொடுப்பாங்க. 24 ஹவர்ஸில் 18 ஹவர்ஸ் கூடயே இருப்பாங்க. டவுட்டு என்ன கிளியர் பண்ணுவாங்க. உனக்கு என்ன தேவைன்றதை சொல்லிக் கொடுப்பாங்க. தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு டாபிக் முடிச்சதுக்கப்புறமா அதில் டெஸ்ட் வைப்பாங்க. டெஸ்ட் வச்சதுமே டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு பார்ப்பாங்க. அந்த தப்பு திருப்பம் பண்ணாத அளவுக்கு உனக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து வி ஆர் கண்டக்டிங். அதில் வந்து 100% வந்து நம்ம வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறோம். சில பேர் போடுறாங்க, என்ன ஃபீஸை ஜாஸ்தி வாங்கின்னு என்ன பண்ணுவீங்க? வாங்குறவங்க கூட எனக்கு தெரிஞ்சு கூட நிறைய பேர் 4 லட்சம் 5 லட்சம்லாம் வாங்குறாங்க. கேரண்டியாக கொடுக்குறாங்க. 10,000 பேர் சேர்றாங்க. அதில் வந்து 1000 பேர் தான் சீட்டு வந்து வாங்குறாங்க. அதுவும் ப்ரைவேட்டில் வந்து 50% போயிடுது. கவர்மெண்ட் சீட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% வாங்கினா கூட பெரிய விஷயம். அந்த 1000 சீட்டில் வந்து 30% 300 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கேல்குலேட் பண்ணால் எங்கே இருக்கும். ஆனால் ஆர்ஜிஆர் அகாடமியில் வந்து ஒரு வருஷத்துக்கு 100லேருந்து 120 பேர் ரிப்பீட்டர்ஸுக்கு போவாங்க. 30லேருந்து 35 பேர் கவர்மெண்ட் சீட் வாங்குறான். அப்போ என்ன நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் எங்களுடைய ஸ்பெஷல் பேட்சில் போட்டாங்கன்னா 100% ரிசல்ட் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் கொடுக்குறோம். ரெண்டாவது அதில் சீட்டு வாங்கலன்னா ஃபீஸை நீங்கள் கொடுத்து அதை ரீஃபண்ட் கொடுக்குறோம். யாருன்னா சொல்கிறாங்களா? டியூஷன் ஃபீஸை நாங்கள் ரீஃபண்ட் கொடுக்குறோங்க, இல்லைனா இன்னொன்று கூட கொடுக்குறேன், இல்லை நான் இன்னொரு வருஷம் திருப்பி படிக்கணும்னா ஃப்ரீயாக சொல்லி கொடுக்க போகிறேன் நெக்ஸ்ட் இயருக்கு, அந்த ஆஃபரும் கொடுக்குறோம் நாங்கள். டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ இல்லை டியூஷன் ஃபீஸ் ரீஃபண்டு டிசைட் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறோம், டிசைட் பண்ணுங்கள் வாங்க. இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியில் கொடுத்துட்ருக்கோம். சரி, பயாலஜி தியரியே ரொம்ப சிரமமாக இருக்குன்றான். கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக்கா, ஐயோ எனக்கு சிரமம், நான் சிபிஎஸ்சியில் படித்தேன், என்னால் மனப்பாடமாக பண்ண முடியாது அப்படின்னு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் சொல்லிகிட்டே தான் இருக்கான். மெத்தட் இருக்கு புதுசாக, நீங்கள் டோன்ட் ட்ரை எனி நியூ மெத்தடு. யூ ஹேவ் டு ஃபாலோ த சேம் பேட்டர்ன். திருப்பி மாற்றி போட்டால் வரவே வராது, ஒப்பனே ஆகாது. புரியுதா? அந்த பதட்டத்தில் எது பண்ணணும்னு தெரியாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு செத்து போயிடுது. நீங்கள் ரிசல்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு என்னை பார்த்து வந்து கேட்குறாங்க. நீங்கள் வரத்துக்கு ரெடியாக இருக்கீங்களா? நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், உங்களால் எபிலிட்டி இருக்குமா இல்லையா? அப்படியே வந்து நெஞ்சு அப்படி நிமித்திக்கிட்டு போகுது. அதில் போயிட்டு ரிசல்ட் வரப்போ தான் தெரியும். அப்படி கழட்டி போட்டு தூக்கி ஓரமாக போகுது.